ஹலோ மை ஹனீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம கேங்ஸ்டர் இன் லவ் எபிசோட் 16 வந்து பார்க்கலாம்டா. இவ்வளோ நாள் போடாததுக்கு ரீசன் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே. அண்ட் ஹாப்பியஸ்ட் பர்த்டே மைத்தி எங்கப்பா. நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஹாப்பியஸ்ட் பர்த்டே கேங்ஸ்டரு. ஹாப்பியஸ்ட் வீடே டு ஆல் மை ஹனீஸ். நம்ம தேங்க எப்பயும் போல் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஐ விஷ் யூ டு ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர் அண்ட் பி பிளெஸ்ட். ஸ்மைல் மோர் ஃபார் அஸ். ஆக்சுவலாக நாளைக்கு என்னால் எஃப்எஃப் போட முடியாது. பிகாஸ் நான் நேட்டிவில் மாட்டிக்கிட்டேன். ஸோ வாய்ஸ் எதுவும் என்னால் கொடுக்க முடியாது. பட் ஸ்டோரி ரெடி. நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி மட்டும் கொடுக்குறேன், எந்த மாதிரி ஸ்டோரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. போன பாட்டில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒயன் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுட்டு தேங்க விட்டுட்டு போயிருப்பா. அதோட போன பாட்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். தென் போன பாட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கோல்டு பிடிச்சிருக்கனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய ரோட்டில் ஒரு கார் மட்டும் நிற்கிது, யாருமே இல்லை. நீங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு உட்காந்துருக்கீங்க. உங்கள் கண்ணு அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஏ வயன், கன்ஃபார்ம் அடி, இதை பண்ணி தான் அனுமானே. எனக்கு வேறு வழி தெரியல ஜங்கு, வேறு வழி தெரியல. என் பேபியும் என் ஹஸ்பண்டையும் காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியலை. இருக்கிற ஒரே வழி இதுதான். என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னா சொல்லு, இல்லாட்டி பரவாயில்ல. இந்த பாரு வயன், நான் அதுக்கு ஒன்றும் கேட்கல. லாஸ்ட்டாக ஒரே ஒரு டைம் மட்டும் பேசி பார்க்கலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, நிறையா வாட்டி நான் பேசிட்டேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. வயன் அல்லாத, நம்ம போகலாம். கட் பண்ணால் ஜங்குக் நேராக அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே அவரும் அவங்க அக்காவும் இருக்காங்க. அக்கா, இவ ஓயன், தேங்கோட ஒய்ஃப் சொன்னேன்ல. ஹலோ அக்கா, உள்ளவாம்மா. ஏ ஒயன், வா, இந்த ரூமில் நீ இருந்துக்கோ. நான் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி திங், புரியுதா? ஜங்குக்கா தேங்க்ஸ். என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்குது, அதை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மணி கேட்கலாமா சொல்லு. அது மட்டும் இல்லை வைனே, நீ எக்ஸாமில் காமிச்சனால தான் நான் பாஸ் கூட ஆனேன். அதுக்கு நான் இது கூட பண்ணலண்ணா எப்படிமா? நீ மாறவே இல்லை. சரி, நீ ரெஸ்ட் எடு. என்ன அப்போது ஜங்குக்கோட அக்கா வராங்க, உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேங் ரொம்ப ப்ரோக்காகி உட்காந்துருக்கான். அவனை சுற்றி இருக்க பொருள் எல்லாத்தையும் உடச்சி வச்சுருக்கான். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது அந்த இடமே, ஒரு மாதிரி டார்க்காக க்ளூமியாக இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து அவன் செஸ்ஸில் வச்சு பெட்டில் சாஞ்சிருக்கான். அவனோட ரைட் ஐயில் இருந்து ஒரு டியர்ஸ் மட்டும் அந்த பெட்ஷீட்டில் விழுகுது. ஐஸ் க்ளோஸ் பண்ணுறான், உங்களை திங்க் பண்ணுறான். ஓட்காமா பொண்டாட்டி தூங்கிட்டியாடி? தேங்க எப்போ வந்த நீ? மணி எத்தனை? 12 மணியா? இன்றைக்கும் லேட்டா சாரு? இருப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். கடல் பண்ணிக்க வாடி. என்ன கேட்டுட்ருக்க? வா. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடி. எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது, வேலை எதுவுமே பிடிக்கலை. ஆனால் என்னால் இதை விடவும் முடியலை. ஒரு மாதிரியா இருக்குடி. எனக்கு சொல்லவும் தெரில, எனக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் தெரில. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. இதோ இப்படி பக்கத்தில் இருக்கியா, கட்டி பிடிச்சிட்ருக்கியா, எனக்கு எதுவுமே அந்த ஃபீல் எடுக்கலை. லைக் நான் நானாக இருக்கேன், உங்ககிட்ட நிம்மதியாக இருக்குது. சரி, அதான் தூங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எழுப்பிட்டேன். ஓட்காமா, சாரிடி. இடம் அந்த தொடப்பத்தை நான் உங்ககிட்ட கேட்டேன்னா? சாரி சொல்லு, நான் உங்ககிட்ட கேட்டேன் இல்லை? இப்போ தான் எனக்கு கோவம் வருது சார். இப்படி பேசுகிறப்ப தான் எனக்கு கோவமே வருது. பாரு தயாங், நான் எதுக்கு இருக்கேன் சொல்லு? உனக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ
நீ அப்போல்லாம் வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கலாம். ம் நீ அதுக்கு பெர்மிஷன் கேட்கணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. புரியுதா? சார் இன்னொரு வாட்டி பெர்மிஷன் கேட்பீங்க? டேய், நான் பொண்டாட்டி, நீ உரிமையாக வந்து பண்ணலாம். ஐ மீன் கட்டி பிடிக்கிறது சொன்னேன், அப்படி பார்க்காத என்ன. அடியே சும்மா பார்த்தேன்டி. ம் சரி சொல்லு, கோல்டெல்லாம் போயிடுச்சா? இரு, ஃபீவர் லைட்டாக இருக்குல்ல, டேப்லெட்லாம் ஒழுங்கா போட்டியாடி? சாப்பிட்டியா நீ? ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஜோஷ்மா இருந்துட்டு ஏதோ ஒரு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தாங்க. அது குடித்த பிறகு தான் என்னோட வாய்ஸ் வந்திருக்கு. இல்லாட்டினா ஓ வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். என் வாய்ஸுக்கு என்ன? என்ன ஓ வாய்ஸ்க்கு என்னவா? உங்கள் வாய்ஸ்க்கு என்ன சார்? நல்லாவே இருக்கு. ஏய், அப்புறம் எதுக்கு இப்படி சொன்னேன்? அதுக்குன்னு இந்த மாதிரி என்ன டீப்பாவா பேச முடியும்? என்னோடது க்யூட்டான வாய்ஸ் தானே. புரியல. க்யூட்டா? க்யூட்டா? ஏய், என்ன சிரிக்கிற? அதுக்கு இல்லைங்க அரியானா. ஏய், என்ன டீஸ் பண்ணுறியா? சரி, இந்த க்யூட்டான வாய்ஸை வச்சு எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, இந்த பாட்டு இதெல்லாம் கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும்னு சொல்லுவாங்க. பாடுறியா? பாடுறியே. இப்போ என்னால் பாட முடியாது. ஏங்க மேடம்? ஏன்? அது அது எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, அதனால என்னால் பாட முடியாது. கோல்டு சரியாகட்டும், நான் எப்படி பாடுறேன்னு மட்டும் பாரு. ஏய், இது என்ன சிங்கிங் காம்படிஷனா? நான் தானே கேட்குறேன், பாடு. என்னோட விதியை யார் மாற்ற முடியும்? கேளுங்க சார், கேளுங்க. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்றோரானும் நீதான். கண் கொட்ட முடியாமல் வாழ்த்தும் சலிக்காத ஒரு ஆணும் நீதான். சலிக்காத ஒரு ஆணும் நீதான். ஏ ஓட்கா, நீ ஆடி பாடின? ஏய், சீரியஸாக நீ தான் பாடினியா? ஆமாம். ஏன், அவ்வளோ நல்லா இருந்துச்சா என்ன? 6 லெவல் ரீ, 6 லெவல் போ. நம்ம புள்ள பிறந்த பிறகு இந்த ரைம்ஸ் எல்லாம் போடாத, நீயே பாடு என்ன. ஐயோ, கலாய்க்கிறதானே? ஏய், சீரியஸ் ஆடி. ஒன்னாட்டே போய் நான் டீஸ் பண்ணுவேனா? யாருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைடி, உன் புருஷனுக்கு பிடிச்சா போதும். நீ எவ்வளோ வேணாலும் பாடு, நான் கேட்குறடி. எனக்கு பிடிச்சிருக்கு, புரியுதா? ஓகே கேங்ஸ்டர், உனக்கு எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அப்போல்லாம் நான் பாடுறேன் என்ன. ஆனால் அப்படி பாடுறதுனால எனக்கு என்ன தருவ நீ? நான் தருவேன். யா. எதுக்கு? ஆடி. ஐயோ, இதுதான் தருவேன்னு நான் சத்தியமாக பாட மாட்டேன். தேம், எனக்கு ஃபீவர் இருக்கு. ஐயோ, இந்த பையில வச்சுக்கிட்டு. பரவாயில்லடி, அந்த டேப்லெட் நேம் என்ன? அசித்ரோமைசின் தானே, நான் போட்டுக்கிறேன். தேம், நீ திருந்தவே மாட்ட. கிச்சு கிச்சு முட்டாத. எனக்கு வேணுமே. ஏ நழுவாதடி. இர்ரி. பயனே, எனக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குடி. பாட்டு பாடுறியா? இனிமேல் எங்கேயும் போகலடி. ஏ ஓட்கா, திரும்ப வந்துடுடி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பயங்கரமாக அழுதுட்ருக்கான். கட் பண்ணா. ஏ வைனே, ஃபுட்டு இருந்தா. அப்போ நீங்கள் தேங்கோட ஷர்ட்டை எடுத்து வச்சுருப்பீங்க, அந்த ஷர்ட்டை போட்டுட்டு டைட்டாக அதை இறுக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. பாரு, இப்படி அழுதுகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோயேன், ஃபீவர் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோதாண்டி. டெலிவரி டைம் வேறு. உன் பிள்ளைக்காகவாச்சு நீ அழாமல் இருடி. ஏன்டி இப்படி பண்ணுற? எனக்கு தெரியல சங்கு. அவர் சாப்பிட்டாரா, என்ன பண்ணுறாரு, என்ன ஸ்டேட்டில் இருக்காருன்னு கூட எனக்கு தெரியலை. தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. ஆனால் என்னால் திரும்பவும் போக முடியல.
ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு ஜங்குக்கா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலடா. என்னால் அங்கே பார்க்காம இருக்க முடியல. ஆனால் நான் அவர் கூட இருந்த அவருக்கு பிரச்சனை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஃபேட் எழுதி வச்சிருக்காரு? பாருவாயன், இப்போ கூட ஒன்று கெட்டு போகல. நீ ஊன்னு சொல்லு, நான் தேங்க இங்கே வர வைக்கிறேன். இங்கேருந்து மணிக்கே கூட ஏதாச்சும் ரெடி பண்ணி வேறு கண்ட்ரி கூட போயிருங்க. வேண்டாம் ஜங்கு, என்னால் எனக்கு தெரியலை. ஒவ்வொரு டைம் எனக்கு அந்த ரோல் சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்துட்டே இருக்கு. எனக்கு தெரியலை ஜங்கு. சரிடி, சரி விடு. எதுவும் பேச விரும்பலை. நீ இதை சாப்பிடு. என்ன சாப்பிடாம இருக்காதடி, தயவு செஞ்சு சாப்பிட்றி. எனக்கு வேண்டாம், எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். பாரு வயன், வேண்டாம், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காத. குழந்தைக்காகவாச்சு சாப்பிடு நீ. நீ இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு டேட் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படி இருந்தால் எப்படிடி? வயன், அவனை சொல்லுவேன். எனக்கு ஒன்று தோணுது. நீ இந்த ஃபுட்டை சாப்பிட்டேன்னா நான் தேங்காய் பாட்டு வரேன். என்ன, அவன் கூட இருக்கேன், புரியுதா? தேங்காய் பார்த்துட்டு வரியா? அவனை சாப்பிட மட்டும் வச்சிடுறியா? அதுக்கு நீ முதல் சாப்பிட்ணும், ஃபுல்லாக சாப்பிட்ணும். குடி குடி, நான் சாப்பிட்றேன், குடி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்கள் கடன் சாப்பிட்றீங்க எல்லாத்தையுமேவும். ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது? டீ அழாத, பாரு, இவ்வளோ லவ் வச்சிருக்க, எதுக்குடி இந்த தேவையில்லாத ஒரு டிஸ்டன்ஸ்? ஏன்? ஆனால் இந்த லவ்வே அவனுக்கு ஆபத்தாக இருக்குல்ல, அதை நான் எங்கன்னு போய் சொல்லுவேன் சொல்லு? புரியுதுடி, ஆனால் நீ தேங்காய் போய் பார்த்துட்டு வாங்க, அவன் கூட இரு. சரிடிம்மா, நான் போய் தேங்காய் பார்த்துட்டு வரேன். என்ன, அவன் கூட இருக்கேன், புரியுதா? டேய் மருமகனே, பையன் தானே? டேய் மருமகனே, ஏமா வந்து உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சிரு. என்ன, என்னால் பார்க்க முடியலடா, எனக்கு ரொம்ப வலிக்குது. சரி பார்த்து இருடி. எதுனாலும் அக்காட்ட கூப்பிட்டு கேளு. பெயின் இது வர மாதிரி இருந்துச்சுன்னா அக்காவை கூப்பிடு. என்ன, நீ தேங்க பார்த்துட்டு அக்கா ஃபோனுக்கு கால் பண்ணுறியா? பண்ணுறேன்டி, நீ ரெஸ்ட் எடு, எதுவும் நினைக்காத, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக தேங்க வீட்டுக்கு வாரான். ஃபுல்லாக இருட்டாக இருக்கு அந்த வீடேவும், எல்லா பொருளும் உடஞ்சி கிடக்கு. அப்போ நேராக ஜங்குக்கு வந்து தேங்கிட்ட வரான். ரூம்குள்ளே வரலான் இருக்கும்போது, எனக்கு யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, யாராக இருந்தாலும் அப்படியே போயிருங்க. மச்சான், ஜங்குக்கு வந்திருக்கேன்டா. ஜங்குக்கா, டே மச்சான், மச்சான் மச்சான் ஒயன் இருக்கால, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. இங்கே பாரு, ஏதோ லெட்டரில் ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்காடா. எங்கே போனான்ட்டு எனக்கு தெரில மச்சான். ஷோ, இந்த ரோல்ஸ் மயிரை ஒன்று போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலான்ட்டு நான் வந்தேன்டா. முடிச்சிட்டேன்டா, எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். அவளை கூட்டிகிட்டு எங்கேயாச்சும் போயிடலான்ட்டு இருந்தேன்டா. எங்கே போனான்னு எனக்கு தெரில மச்சான், எங்கே போனான்னு எனக்கு தெரில. நீ எதுவும் பார்த்தியாடா அவளை? டேய், ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் யாராச்சும் தெரியா? நான் லீவ் அனுப்பிச்சிருக்கேன், தேடுறா அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன்டா. மாமாட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில மச்சான். ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காடா, அவள் ரொம்ப வீக்காக இருக்காடா. டாக்டர் ஒரு 1 வீக் முன்னாடியே அவளை அட்மிட் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. இந்நேரத்தில் அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரில மச்சான். எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில மச்சான். ஜங்குக்கும் சொல்ல முடியல, ஏன்னா ஜங்குக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியில் சொல்லவும் முடியல. ஒயன் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. தேங்கோட ஸ்டேட்டை பார்த்துட்டு அவன் இன்னும் கஷ்டப்படுறான். நான் தப்பு பண்ணிட்டேனாடா? தேங்க சரி விடு, அழாதடா. டே தேங் மச்சான், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த, ஏன்டா இப்படி இருக்க? பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண மச்சான். எனக்கு அவனை எல்லாமே
எனக்கு அவள் தான் எல்லாம். மச்சான் ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என் கூட மட்டும் வா. என்ன எனக்கு பதட்டமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா. நீ என் கூட இரு. என்ன லீவ் அனுப்பிச்சிருக்கேன், கார்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன், ஒவ்வொரு பாட்டாக தேட சொல்லியிருக்கேன். தெரில, அவங்க வீட்லேயும் நான் போய் கேட்டேன்டா, இல்லைன்றாங்கடா. அவள் தனியாக என்னடா பண்ணுவா? சாப்பிட்டாளா? அவள் சும்மாவே சாப்பிட மாட்டாடா சரியா? ஓ கடவுளே, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில மச்சான். ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஏன்னா 1 வீக் முன்னாடியே அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கல்ல. அவள் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? ஓ ஜிஃப்ரான் ஹாஸ்பிட்டலில். நம்ம 2 பேர் போய் செக் பண்ணிட்டு வருவோமா? பாஸ் லீ சொல்கிறா, என்ன கிடைச்சாளா? வந்துட்டாளா என்ன? ஓட்கா ஓயனே பாஸ். மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரில பாஸ். நாங்களும் ஒவ்வொரு இதாக தேடிட்டே தான் பாஸ் இருக்கோம். இல்லை பாஸ். இல்லையா? அப்போது இது தேகுல தேடினீங்களா? போங்க எல்லோரும் கிளம்புங்க. எனக்கு தெரியல, எல்லோரும் கிளம்புங்க. ஒவ்வொரு பார்ட்டாக தேடுங்க, கொரியாவில் எங்கே இருந்தாலும். எனக்கு தெரிஞ்சாகணும். அவள் இங்கே தான் இருப்பா, அவனால் போகவும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்கேயோ தான் இருக்கேன், பக்கத்துலேயே தான் இருக்கா போல். மச்சான் நம்ம போகலாம். டெய்லி நான் அந்த இதை ஏங்கா ஒன்றும் இல்லைடா, ஏன்டா இவ்வளோ நர்வஸ் ஆகுற? டெய்லி நீ கீழே வெயிட் பண்ணு, தேகுக்கு எல்லாத்துக்கும் ஆள் அனுப்புங்க, அங்கே இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க, போங்க. தேங்க பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக செக் பண்ணி பாருங்கடா, கொரியா ஃபுல்லாக தேடுங்க, போங்க, நான் சொல்கிறேன். மச்சான் பாரு. அப்போது தேங்க இருந்துட்டு ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான், ரொம்ப அழுகிறான். அப்போது ஜேகே இருந்துட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தேங்க சாப்பிட வைக்கிறான். அதை வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க அதை பார்த்துட்டு. அக்கா தேங்க சாரி தேங்க, நான் வேணும்னு பண்ணலடா. ஹே ஒயன், ஜேகே நீ கால் கட் பண்ண. ஒயன் ஒன்றும் இல்லை விடு, இரு நான் தண்ணி கொண்டு வரேன். வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு இப்படி இங்கே பாரு, பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது. ஏன் இப்படி அழுகிற? விடு எல்லாம் சரியாயிடும், எல்லாமே ஒரு நாள் சரியாகும். என்ன நீ அழாதம்மா, அழாத. அப்போது தேங்க இருந்துட்டு சாப்பிட்டுட்டு நேராக ஜங்குக்கும் தேங்கும் இருந்துட்டு ஃபுல்லாக தேட போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேட போகிறாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் செக் பண்ணுறான் தேங். சொல்லுங்கள் சார். பேஷண்ட் ஒயன் நேம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி யாரும் வரல. இல்லை, நீங்கள் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்களேன். இல்லை சார், அப்படி எதுவும் வரல. மச்சான் ஒன்றும் இல்லை, வா. தேங்க்யூ. அப்போ தேங்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஒவ்வொரு பிளாக்காக செக் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார், யார் நீங்கள்? பேஷண்ட் கூட வந்தவங்களா? ஒயன் யாராச்சும் அட்மிட் ஆகிருக்காங்களா? ஒயனா? சார், அப்போல்லாம் யாரும் இல்லை. நீங்கள் யாரை பார்க்கணும்? சாரி சிஸ்டர். தேங்கா என்னடா பண்ணிகிட்ருக்க? வா. சாரி சிஸ்டர். இல்லை மச்சான், அவன் உள்ளே ஏதாச்சும் இருக்க போகிறா, ஒரு 2 போய் பார்த்துட்டு வந்துடுவா. தேயாங் ஏதாவது தேட சொல்லியிருக்கோம்லடா. ஒன்றும் இல்லை, வா பார்த்துக்கலாம், வா. இப்படி ஒரு 1 வீக் கிட்ட போயிடுது. தேங்க் ஸ்டில் தேடிட்டே தான் இருக்கான். ஜங்குக் வீட்டுக்கு போகலை, அக்காட்ட சொல்லி உங்களை பார்த்துக்க சொல்லியிருப்பான். தேங் கூடயே தான் இருக்கான். அப்போது ஜேகே, லீ, இன்னொரு கார்டு, அப்புறம் தேங் 4 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. ஜங்குக், உன் பேரில் ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். என்ன மச்சான் சொல்கிற? புரியலடா. ஹார்பர் போயிருந்தேன் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போது உன் பேரில் ஒருத்தரை நான் மீட் பண்ணேன். அவன் பேர் ஜோன் ஜங்குக், பெரிய மாஃபியாடா. அப்போது தேங்க்கு ஒரு கால் வருது. ஹலோ, யார் சொன்னா? ஓ அப்படியா? ஏன் அவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லலை? ஓகே,
சரி நான் பார்த்துக்கிறேன். லீ காரை ஸ்டாப் பண்ணு. டேய் ஷின்னு, நான் அந்த மெடிக்கல் ஷாப்பில் போய் நான் சொல்கிறத வாங்கிட்டு வா. அதை போய் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எதோ எழுதி கொடுக்குறான். அப்போது தியாங் இருந்துட்டு அவர் கர்ச்சீஃப் எடுத்து அவர் ஃபேஸில் கட்டுறாரு. டேய் தியாங், என்ன பண்ணிகிட்ருக்க? கன்னை எடுத்து புல்லட் லோட் பண்ணிகிட்ருக்காரு. தியாங், என்னடா பண்ணுற? எது கன் எடுக்கிற? அப்போது கார் டோர் ஓப்பன் பண்ணி போகிறாரு. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அது ரொம்ப க்ரௌடான ஏரியா. அந்த சைட்லேருந்து ஷின் வந்து மெடிக்கல்லேருந்து ஏதோ வாங்கிட்டு வரான். ஏ தியாங்கா, என்னடா பண்ணுற? தியாங்கல்ல வி யங்ஸ்டர் வி. மச்சான் என்னடா? இவன் தான்டா எல்லாத்துக்கும் காரணம். அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டோன் இருக்குது. ரொம்ப அடிச்சு ஒரு மாதிரி அக்ரெசிவாக வைலண்ட்டாக அவனை வந்து கொல்றான். பாஸ், சின்ன இதுக்கு இப்படி பண்ணுறீங்க? பாதி செத்து சாகாமல் இருக்கான். அந்த ஸ்டேட்டில் தேங்க அவன் காலரை பிடிச்சு இழுக்கிறான். யோசிஃபருக்கு தகவல் கொடுத்தா என்ன நான் பயந்துருவேனா? இந்த மயிராலையும் என்னை எதுவும் பிடுங்க முடியாதுன்னு போய் சொல்லு. என்னையே கொல்ல மாட்டேன் தெரியுமா? நீ இதை போய் அவன்கிட்ட சொல்லணும், புரியுதா? அப்போ தேங் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டாக இருக்குது. நேராக காரில் வந்து ஏறுறான். அந்த கர்ச்சீஃபை ரிமூவ் பண்ணி கீழே போடுறான். ஏ தேங்கா, இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? வேண்டாண்டா ஸ்பை. இங்கே நடக்கிறது எல்லாத்துக்கும் இந்த நாய் தான் காரணம். எப்படி என்னால் விட முடியும்? என்னால் விட முடியாது. இவனால தான் என் வயன் இப்போ என் கூடையே இல்லை. என் பொண்டாட்டிய எந்த மயிறு என்கிட்ட இருந்து பிரித்தாலும் அவனுக்கு இதே நிலைமை தான். இப்போ ஜங்குக்கு லைட்டாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஐயோ என் கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சவன் கொண்டு போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கல் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அங்கே இருக்க க்ரௌட் எல்லாமே அந்த இன்சிடெண்ட்டை பார்த்துருப்பாங்க. எல்லோரும் வீடியோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது அவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு. நேராக தேங்க வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்போது தேங்க வந்துட்டு அவங்க காட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஒவ்வொன்றா கேதர் பண்ணிகிட்ருக்கான். இந்த இடத்துல செக் பண்ணிங்களா, இங்கே செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க அக்கா கால் பண்ணுறான். ஹலோ அக்கா, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ சரியா? டிவியில் நியூஸு இல்லாட்டி எஃப்எம் எதுவும் ஆன் பண்ணிடாத. டிவி ஆன் பண்ணாத. அப்படியே ஆன் பண்ணியிருந்தாலும் நியூஸ் சேனல் எதுவும் போட வேண்டாம். செல்லை என்கிட்ட கொடுக்காத, புரியுதா? அங்கே ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க்கா. அது பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சால் இன்னும் சீரியஸ் ஆகும். அதனால் வேண்டாம், என்ன கொடுக்காதீங்க. ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா மச்சான்? சொல்கிறா, யார்கிட்ட பேசிகிட்ருக்க? அக்காட்ட பேசிகிட்ருக்கேன்டா. ஓ மச்சான், இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் செக் பண்ணல, போய் பார்த்து வந்துடுவோமா? போகலாம் இந்த வரேன். ஜங்குக்கு ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்றுச்சு. அப்பா தப்புச்சண்டா சாமி. இப்படியே ஒரு 2 days கிட்ட ஆகிடுது. அப்போது ஜங்குக்கு இருந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்திருப்பான். ஏ ஒயன், எப்படிடி இருக்க? ஓகேவா? பெயின் எதுவும் வர மாதிரி இருக்கா என்ன? இல்லை ஜங்குக், இப்போதைக்கு ஓகே தான். தெரியல, டேட் தள்ளிருச்சு. ஸ்டில் எனக்கு பெயின் எதுவும் வரல. மேபி சிசரியன் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்குமான்னு தெரியல. டேய் ஜங்குக், அக்கா இவளை அட்மிட் பண்ணுறதாண்டா கரெக்டு. டேட் 2 daysக்கு மேலே தள்ளி போயிடுச்சு. இவளுக்கு பெயின் வர மாதிரி தெரியலை. அட்மிட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்கிற? தள்ளி இருக்கா? உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாம். ஜிஃப்ரானில் சுற்றி ஆள் போட்டிருக்கான். வாய்ப்பே கிடையாது. உனக்கு தெரிஞ்ச உன் ஃப்ரெண்டு கிளினிக் இருக்குல்ல, அங்கே அட்மிட் பண்ணிடலாம். சரி, நான் இந்த வேலை என்னன்னு பார்த்துட்டு நான் கார் அனுப்பிச்சி விட்றேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க சரிங்களா? ஜங்குக்
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா நீ போய் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறியா? ஏய் இப்போ எதுக்கு உனக்கு திடீர்னு? இல்லை ஜேகே, என்னால் ரொம்ப நாள் இங்கேயும் இருக்க முடியாதுல்ல. ஏதாச்சும் ஒரு வேலைன்னா பேபி பிறந்ததுக்கப்புறம் அதை பார்த்துக்கிறேன்னு. உனக்கும் நான் பேர்டனா அதே இந்த இடத்துல என் தங்கச்சி இருந்தா நான் எப்படி சொல்லியிருப்பேனா? சொல்லு, எனக்கு அது பேர்டனா சொல்றி. அதுக்கு இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் அக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ லிட்ரலி எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி, புரியுதா? பேபி பிறந்து ஒரு 1.5 வருஷம் கழிச்சு எதுனாலும் பார்த்துக்கலாம், சரியா? அது வரைக்கும் இங்கே இரு. மயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுண்டி. வியோட ஸ்டேட்டை நீ பார்த்தேல, பேசாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதில்லை. அட்லீஸ்ட் பேபி பிறந்ததுக்கப்புறமாச்சும் டக்குன்னு வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு கூட அவனை கூப்பிட்டு வரேன். வி முன்ன மாதிரி இல்லடி, இப்போ நல்லா மாறிட்டான். அவன் இப்போ எல்லாத்தையும் விடுறேன்னு வேற சொல்லிட்டான்டி. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, வியா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ப்ளீஸ் டி, 2 பேரு கூட உட்காந்து பேசுங்க. பேசி தீராது எதுவுமே இல்லடி. எனக்கு ஓகேனா சொல்லு, அவனை கூப்பிட்டு வரேன். எனக்கு வீயா வேணாம் சங்குக், எனக்கு என் தேங்காய் வேணும். இப்போ நீ பேசும்போதே வீன்னு சொல்லி தான் பேசுகிறேன். எனக்கு என் புருஷனுக்கும் தேங்காய் வேணும். கேங்ஸ்டர் வீயா இல்லை. இந்த பேரே எல்லாரும் மறக்கணும் சங்குக். அந்த கேங்ஸ்டர்ன்ற நேமே எல்லாரும் மறக்கணும். அது மறந்து என் புருஷக்கும் தேங்காய் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நான் சேர்ந்துக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. கூட பிறந்த அண்ணா இருந்தால் கூட எப்படி பார்த்துருப்பானன்னு கேட்டால் எனக்கு தெரியல. தேங்க்யூ சங்குக்கா. அப்போது ஜேகே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை, இதனால பார்த்துக்கலாம். டே மை லிட்டில் டைகர், மை சன்னின்லா, ஆமாம் வந்துருங்க. என்ன இந்த மாமாவை ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத, சரியா? ஏமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லியை பார்த்து பேசிட்டு ஜங்குக் அந்த டோர் கிட்ட போகிறான். ஜங்குக்கா, ஜங்குக்கா, வலிக்குது. ஜேகே பெயின் எடுக்குதுடா. வைனே அக்கா, அக்கா பெயின் எடுக்குது. யக்கா யக்கோ. கட் பண்ணா அக்காவோட ஃப்ரெண்டோட கிளினிக்கில் தான் உங்களை வந்து அட்மிட் பண்ண போகிறாங்க. அக்கா ரொம்ப வலிக்குது. அம்மா முடியல, வலிக்குதுக்கா. ஒன்றும் இல்லை வைனு, ஒன்றும் இல்லை சரியா? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என் ஃப்ரெண்டு தான் டாக்டர். ஒன்றும் இல்லை, பேனிக் ஆகாத, பார்த்துக்கலாம். ஜேகே என்னடா பண்ணிகிட்ருக்க? அந்த வரகா சார், பேஷண்ட்டோட நேம் என்ன? அப்போது நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஹெட் ஷேக் பண்ணுறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கருமத்தை வேறு மறந்து தொலைஞ்சிட்டேனே. வயலட்டு. சார், உங்களோட நேம் என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் லீ ஜங்குக். அண்ணேம்மா, அண்ணன். ஓகே சார், இந்த ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அம்மா, அங்கே என் தங்கச்சி வழியில் கத்திட்டு இருக்கா, ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. முதல்ல அட்மிட் பண்ணுங்கம்மா உள்ள. ஏக்கா என்னக்கா இது? டாக்டர் கேரல் கிட்ட நான் பேசிட்டேன், அவங்களோட பேஷண்ட் தான் இவங்க. அப்படியா? சரி, ஓகே. ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. கட் பண்ணால் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கீங்க நீங்கள். டாக்டர் என்னால் முடியலை, ரொம்ப வலிக்குது, வலிக்குது. உங்கள் நேம் மோயன் தானே? அவா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ரிலாக்ஸ் ஆனாதான் ப்ரெஷரெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி டயத்தில் நர்வஸ் ஆக வேண்டாம், ரிலாக்ஸாக இருங்க. ஒரு இஷ்யூவில் நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். ஓகே, ஜஸ்ட் புஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி புஷ் பண்ணுங்கள். நர்ஸ், டாக்டர் முடியலை, எனக்கு முடியலை டாக்டர், உங்கள் ஹஸ்பண்ட் யாராச்சும் வந்திருக்காங்களா? இல்லை. நர்ஸ், அந்த ஷர்ட்டு, நீங்கள் எப்பயுமே தேங்கோட ஷர்ட்டை போட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் வரும்போது தேங்கோட ஷர்ட்டை வந்து போட்டு தான் வந்திருப்பீங்க.
அந்த ஷர்ட்டை எடுக்க சொல்கிறீங்க நர்ஸ் கிட்ட சொல்லி. அந்த ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. பயங்கரமாக ஸ்க்ரீம் பண்ணுறீங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் லிட்டில் டைகர். பையன், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். கட் பண்ணால் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பக்கத்தில் பேபி இருக்கான். ஜங்குக் நிற்கிறாரு. அவங்களோட அக்கா எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ அக்கா இருந்துட்டு, நீ ஓகே தானே இப்போ குழந்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை எடுத்து கொடுக்குறாங்க. பேன் மாதிரியே இருக்கான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் நிற்குது. அப்போ அக்கா இருந்துட்டு இவளுக்கு ஏதாச்சும் நான் ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஜங்குக் தான் கூட இருக்கான். ஜங்குக், பேபி ஒரு நிமிஷம் போடி. குடு குடு குடு. டேய் மருமகனே, வந்துட்டா போல மாமா கிட்ட. என் மச்சான் மாதிரியே இருக்குடா. என் மச்சானை உரிச்சு வச்சிருக்க. ஜங்குக் சொல்றி. இது வலிக்குதா? டாக்டர் வர சொல்லவா? இல்லை, ஸ்டீஃபன் அப்பாவை பார்க்கணும். வர சொல்லவா? அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டீஃபன் அங்கிளும் வாராரு. டேய் ஜங்குக், அங்கிள் வாங்க. எதுக்குடா இங்கே வர சொல்லியிருந்த? உள்ளே போங்க. உள்ளே யார் இருக்கா? வயன்மா. வயன்மா. அங்கிள், உங்களுக்கு பேரன் பிறந்திருக்கான், தூக்குங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை எடுத்து ஸ்டீஃபன் அங்கிள் கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்டீஃபன் அங்கிள் கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. பாரு இன்னமா இருக்கான். டே ஜங்குக், எனக்கு பேரன் பிறந்திருக்கான்டா. வயன், நீ ஓகே தானம்மா? நல்லா இருக்கியா? நீ ஓகே தானே இப்போ? தேங்க் பார்த்தா அவ்வளோதான், பிள்ளைய பிடிக்க முடியாது. அவ்வளோ சந்தோஷப்படுவான். சூழ்நிலை. டேய் என் தங்கமே, உங்கள் அப்பா அம்மாவை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடுறா. அப்பா சொல்லுடாம்மா. நான் தேங்க பார்க்கணும். அவர் எங்கள் குழந்தைய தூக்கணும். ஆனால் அவரோட குழந்தைன்னு தெரிய வேண்டாம். வயனு, டெலிவரி அப்போ உன் கூட இருக்கட்டுமான்னு கேட்டார். நானும் நீங்கள்லாம் இருக்கணும்னு சொன்னேன். குழந்தை என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னெலாம் கேட்டார். ஆசையாக இருந்தார் அந்த மனுஷன். ஆனால் என்னால் அது எதுவுமே அவருக்கு கொடுக்க முடியல. அவர் குழந்தைய அவர் தூக்கணும்ப்பா. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க. அப்போ ஸ்டீஃபன் அங்கிள் இருந்துட்டு தேங்க வீட்டுக்கு போகிறாரு. தேங்க இருந்துட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிற எல்லா ப்ளூ பிரிண்ட்டை எடுத்து வச்சுட்டு, இந்த பார்ட்டை செக் பண்ணிங்களா, இங்கே செக் பண்ணிங்களா, அங்கே செக் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரா ஒரு பக்கம் அது ஃபுல்லாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி அவ்வளோ சீரியஸாக எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அம்மா ஒயினை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? தேடித்தாண்டாருங்க. நம்மம்மா அசால்ட்டாக சொல்கிற? உன் நம்பி தானே விட்டு போனேன். இல்லைடா, அது கார்டனில் நான் போய் ஏதோ பார்த்துட்டு வரேன், ஒரு மாதிரி இருக்குது, வாக் பண்ணுறேன் அப்படின்னா. இது எங்கே போனேன்னு தெரியல தேங்க. ஓ, நானும் கார்டனில் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் மாமா. கேமராவில் எதுவுமே இல்லை. எங்கே போனான்னு தெரில. ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. சாப்பிட்டாளா, என்ன பண்ணுறான்னு தெரில. டேட் வேறு கொடுத்துருந்தாங்க மாமா. எங்கே டெலிவரி ஆகிடுச்சா ஆகலையா எனக்கு எதுவுமே தெரில. அவகிட்ட ஃபோன் கூட இல்லை மாமா. கையில் காசு வச்சுருக்காளா எதுவுமே தெரில. தேங்கா சொல்லு மாமா, ஹாஸ்பிட்டல் என் கூட கொஞ்சம் வாடா. எனக்கு கொஞ்சம் ஒரு செக்கப் இருக்குது, போய் பண்ணிட்டு வந்துடலாம். ஆமாம்ல, உங்களுக்கு வேறு அந்த இது இருக்கும். சரி இருங்க, நான் வரேன். இல்லாட்டி நான் லீவ் அனுப்பிச்சி விடவா? நான் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். இல்லை தேங், நீ வா என் கூட. இதிலே இருந்தாலும் உனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவள் கண்டிப்பாக வருவா. வயன் எங்கேயும் போக மாட்டா. அவள் உன்னோட வயன்றா. எங்கே இருந்தாலும் உனக்காக வருவா. அந்த நாளுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சரி வா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராரு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்த உடனேவும், அடாடா அவ அம்மா எப்படி இருக்க?
நல்லா இருக்கியா? ஹலோ அங்கிள். யார் குழந்த? தங்கச்சி குழந்த பிறந்திருக்கு. அப்படியா? சரி சரி, சந்தோஷம். கொடுங்க கொடுங்க. அங்கிள் ஒரு நிமிஷம், குழந்தைய வச்சுருக்கீங்களா? நான் அந்த மெடிக்கலில் போய் இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போது இதெல்லாம் பக்கத்து ரூமில் இருந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. தியாங் வந்து நிற்கிறான். உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. கூட ஜங்குக்கும் நிற்கிறாரு. ஆக்சுவலாக பிளாக் ஸ்க்ரீன் போட்டிருக்கும் அந்த டோரில். உள்ளேருந்து பார்க்குறது தான் தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா வெறும் பிளாக்காக மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டோர் பின்னாடி நீங்கள் நின்றுருக்கீங்க. தேங்க ஐயோ, எனக்கு தேங்க போய் ஹக் பண்ணணும்னு தோணுது. ஆனால் என்னால் முடியலை. சாரிங்க, நான் வேணும்னு பண்ணலை. சுச்சுவேஷன் எனக்கு பண்ண வச்சிருச்சுங்க. அப்போது ஸ்டீஃபன் அங்கிள் இருந்துட்டு, தேங்கா இந்தா இந்த குழந்தைய வச்சிரு, நான் போய் அந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன மாமா என்கிட்ட அதுக்கு வச்சிட்றா. அப்போது தேங்கும் அவன் குழந்தைய வாங்குறான். அவனுக்கு அவன் குழந்தைன்னே தெரியாமல் அதை வாங்குறான். அப்போது தேங்க இருந்துட்டு அந்த பேபியை வாங்கும்போது அவனை அறியாமல் அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. தெரியலடா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ என் குழந்தை இப்படி தான் எங்கேயோ பிறந்திருக்கும்னு தோணுது. தெரில, என்னமோ ஒரு ஃபீல் உன்னை என் கையில் தூக்குறப்போ. என் லிட்டில் சாமு மறந்துருப்பான்ல. அப்போது அந்த பேபி இருந்துட்டு தேங்கோட பிங்கியை வந்து பிடிச்சிக்குது. நீங்கள் இதெல்லாமே அந்த டோர் வழியாக பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுகுறீங்க. அது உன் குழந்தை தான் தேங்க. அப்போ தேங்க இருந்துட்டு அந்த குழந்தைய அட்மார் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். தேங்க கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. வைப் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன நினச்சான்னு தெரியல. பேபியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்போ அந்த சைட்லேருந்து ஸ்டீஃபன் அங்கிள் இதை பார்த்துட்டு ரொம்ப டியர்ஸ் வருது அவருக்கும். ஜேகேவுக்கும் ரொம்ப டியர்ஸ் வருது. நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருந்து உன் குழந்தைய பிரித்து நான் பாவம் பண்ணிட்டேன்டா. பாரு வயனு, இப்படிலாம் அழக்கூடாதுடி. நீ இங்கே பாரு, நீ முதல் நிற்கவே கூடாதுடி. இங்கே பாரு, உட்காந்து இங்கிட்டு வா. நீ உட்காந்து கூட பாருடி. வயன் சொன்னா கேளு வயனு, இப்படி அழாத வயனு. தப்பு பண்ணிட்டேன் தேங்க, இந்த பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்படி ஒரு பாவத்தை பண்ணி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஜங்குக்கா அவர் ஆசையாக கேட்டது, அந்த மனுஷன் ஆசையாக கேட்டது அந்த புள்ள மட்டும் தாண்டா. அதை கூட நான் கொடுக்க முடியல. அதையும் அவர்கிட்ட இருந்து நான் பிரிச்சுட்டேன். ஐயோ, வேற யாரும் குழந்தைன்னு அவர் கொஞ்சிறப்போ எனக்கு அவ்வளோ வலிக்குது. அது குழந்தை தான் தேங்க. இது என்னால் சொல்லவும் இல்லை. சாரி தேங்க, நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணலை. என் சூழ்நிலை என்னை பண்ண வச்சிருச்சு. நான் உனக்கு பண்ண சத்தியம் எதுவுமே என்னால் காப்பாற்ற முடியல. 100 வாட்டி கேட்டிருப்பா, 100 வாட்டி கேட்டிருப்பா. என்னை விட்டு போக மாட்டேன். நீ விட்டுட்டு வந்துட்டேன், என் பிள்ளை என்னை விட்டுட்டு வந்துட்டேன். டி வயன், அழாதடி வயனு, விடு வயனு, பார்த்துக்கலாம். அழாத வயனு. சாரி தேங், உன்னை விட்டு போகணுன்னு நான் நினச்சதே இல்லை. என்னால் உன் கூட இருக்க முடியல தேங். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல. எனக்காக ஒவ்வொருத்தையும் ஆசாசியாக பண்ணா. சின்ன சின்ன விஷயம் கொண்டு நான் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு செஞ்சு தந்தார். ஆனால் அவர் ஆசைப்பட்ட விஷயத்த கண்ணு முன்னாடி இருக்கான என்னால் சொல்ல முடியல, என்னால் அதை கொடுக்க முடியல. சாரி தேங்கா. சரி ஒன்றும் இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேபியை எடுத்து நடக்க ஆரம்பிச்சிடறான், இந்த ஃப்ளோருக்கும் அந்த ஃப்ளோருக்குமாவும். அப்போது ஸ்டீஃபன் அங்கிள் இருந்துட்டு, தேங்கா கொடு, குழந்தைய கொடு. வேண்டாம், குழந்தைய கொடுங்க, அவர் வச்சிருக்கட்டும். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமே. சரிடா.
தேங்க் இருந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டா. அது தேங்க்கே தெரியுது. நீ என் கையில் இருக்க, ஆனால் எனக்கு இன்னொரு பேபி அப்படின்ற ஃபீலே இல்லை. இன்னமும் என்னோட குழந்தையவே என் கையில் கொடுத்த மாதிரி இருக்கு. நான் ஏன் அப்படி தோணுதுன்னு தெரில. என் ஒயின் ஏதோ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். ஃபியூ டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன். ஆனால் என்னால் என் தயாங்க கிட்ட போய் கூட பார்த்து பேச முடியல. ஐயோ, இதை விட கொடுமையோட விஷயம் வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு விதி? ஐயோ, என் புள்ள பாவம்டா, என் புள்ள பாவம். தெரியல, குழந்தை பிறந்திருக்குமா என்னன்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் ரொம்ப அழுகிறான். அப்போ அந்த சைட்ல இருந்து லீவ் வாரான். பாஸ், சீஃப் கால் பண்ணாரு, எங்கே இருந்தாலும் கிளம்பி வர சொன்னார். அப்போது ஜேகே, ஸ்டீஃபன் அங்கிள் எல்லாரும் இருந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. தேங், நீ போக வேண்டாம். வேண்டாம் தேங், போகாதுங்க, வேண்டாம் வேண்டாம் தேங்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேபியோட ஃபோர்ஹெட்டில் அகெயின் கிஸ் பண்ணுறான். பேபி இருந்துட்டு பிங்கி நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. தேங் வாலண்டியராக அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போகிறான். தேங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்டீஃபன் அங்கிள் கிட்ட பேபியை கொடுத்துட்டு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு அப்படி நடந்து போகிறான். ஐயோ ஐயோ, அப்போ உங்களுக்கு வந்து ப்ளீட் ஆகிடுது. ஜேகேக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. நர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? நர்ஸ். சங்குக்கா, எனக்கு என்னாச்சு? ஐயோ, ப்ளீட் ஆகிருக்கு. டாக்டர் டாக்டர். கட் பண்ணா தேங்க இருந்துட்டு ஒரு குடோன் மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கான். முன்னாடி சீஃப், காட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. 100 வாட்டி சொல்லியிருப்பேன், இது தப்பாக பண்ணாதடான்னு. தேவையில்லாத வேலை. இதனால நீ என்னென்ன அனுபவிக்கணும் தெரியுமா? வாயத்தோர, உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், வாயத்தோரந்து பேசு. சீஃப் அப்போ சொன்னது தான், கேங்ஸ்டர் இனிமேல் இல்லை. அப்புறம் எதுக்குடா யோங்தங் ஸ்ட்ரீட்டில் சின்ன போட்டு அப்படி அடிச்சு கொண்ட? சாகவும் முடியாமல் பிழைக்கவும் முடியாமல் உட்காந்துருக்கான் அவன். எதுக்கு அப்படி பண்ண? மாஸ்டருக்கு சொல்லியிருக்கான் அது எல்லாத்துக்குமே. ரோல்ஸ் அவனை ஸ்பையாக வச்சுருந்துருக்கான், அதனால தான் அப்படி பண்ணேன். டேய், இதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், ஸ்டீஃபன் இருக்காரு. உனக்கு ஒன்றா விட்டுருவோமா சொல்லு? இப்போ மாஸ்டருக்கு போயிருக்கு இந்த நியூஸு. இது மட்டும் இல்லை, ரோல்ஸை கொண்டது இன்னும் அந்த ஆளுக்கு தெரியல. தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவான் தெரியுமா? இதனால நிறையா நீ அனுபவிக்கணும். இந்த ஆள் அப்படி பண்ணுறவன். எதுக்குடா தேவையில்லாத வேலை உனக்கு? சீஃப் மாஸ்டர் லைனில் இருக்காரு. டேய் மாஸ்டர். இதோ இருக்கான். இல்லை நான் பேசிக்கிறேன். ரோல்ஸ் தெரில மாஸ்டர், அது ஹார்பர் போகிறேன்னா அதுதான் தெரில. மேபி உங்கள் தம்பி கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். வீக்கிட்டையா? இதோ கொடுக்குறேன். டேய் பேசு, ரெஸ்பெக்டாக பேசுடா. டேய் எதுவும் காட்டிக்காத, பேசு. மாஸ்டர். கேங்ஸ்டர் ரைட்? ஆமாம் மாஸ்டர். எனக்கு என் தம்பியை பார்க்க ஹார்பர் போனேன். உன் சீஃப் தான் சொன்னான், கரெக்டாக இருப்பான், போயிட்டு வரட்டும் அப்படின்னு. என்னாச்சு? அது அவர் பேசுகிற மாதிரி இல்லை, ஹார்பரை வச்சுப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படியா? சரி, ரோல்ஸுக்கு உனக்கு ஏதோ பிரச்சனையாமே? அப்படியா? அப்படியெல்லாம் இல்லை மாஸ்டர். ரோல்ஸுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு தெரிஞ்சுது, அவனை உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆமாம்,
நான் தான் ரோல்ஸை கொண்டேன். என்ன அதுக்கு? ஓகே மிஸ்டர் லூசிஃபர், பார்க்கலாம். என்ன வேமா வாங்க, சரியா? பார்க்கலாம். மாஸ்டர், ஆர்டர் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் எப்பயே போய் அவனை தூக்குறோம். வெயிட் பண்ணு, ஐ ஹாவ் டைம். நிறையா டைம் இருக்குடா, பார்த்துக்கலாம் அவனை. டேவி, என்ன பண்ணி வச்சிருக்க? என்னடா சொன்னேன் உங்ககிட்ட? சீஃப், இதுக்கு மேலே என்னால் முடியாது. விட்டேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டேன், சரிங்களா? இப்போ எனக்கு பிடிச்சவங்களும் என் கூட இல்லை. இந்த தொழில்னால தான் அது எல்லாமே ஆச்சு. இதுக்கு மேலே நான் வரமாட்டேன், சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்ன உங்கள் லூசிஃபர் வந்தா அனுப்பிச்சி வைங்க, நான் அவனையும் பார்க்க ரெடியாக இருக்கேன். வரேன் சீஃப். பட் சீஃப், ஐ வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் யூ. ஆனால் நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை. அண்ட் சாரி ஃபார் தட். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு லீயும் தேங்கும் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது தேங்க இருந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து லீ கிட்ட கொடுக்குறாரு. நம்ம காட்ஸோட ஃபேமிலிகளை அது கொடுத்துட்றா. என்னால் நிறையா பேர் இறந்துருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுத்துரு. அப்போது தேங்க் அந்த பேபி தாட் வந்துட்டே இருக்கு. அப்போது கபோர்ட் ஓப்பன் பண்ணுறான். அதில் ஓட்கா பாட்டில் இருக்குது. குடிக்க மாட்டேன்டி, நான் குடிக்க மாட்டேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், குடிச்சா நல்லா இருக்காது, நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு ட்ரெஸ் வந்துருக்கு, ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ண ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஸ்மெல் பண்ணுறான். உங்கள் பர்ஃப்யூம் ஸ்மெல் அதில் அடிக்குது. அப்படியே அதை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறான். லவ் யூ மை லிட்டில் சாம், ஐ லவ் யூ. ஏ ஓட்கா, நடி கையில் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கு, என்னாச்சுடி உனக்கு? ஐயோ தேங், இது பெயிண்ட்டு, பிளட் இல்லை. இது போட்டுன்னு வச்சுக்கோயே, ஏன்டி ஏதாச்சும் பண்ணி என்ன அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஷாக்லேயே வச்சிருப்பேல. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? சரி, இது எது கையில் ஊற்றி வச்சிருக்க? லெட்ஸ் கிரியேட் அவர் ஃபேமிலி. இல்லடி, புரியலை. அது நம்ம ஃபேமிலியை உருவாக்கலாமான்னு கேட்டேன். எப்படி? காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை எடுத்து அந்த பெயிண்டிங் கேன்வாஸில் வைக்கிறீங்க. தேங்கையும் பண்ண வைக்கிறீங்க. ஓ, இதுதான் ஃபேமிலி அடி உனக்கு? வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட தம்பை எடுத்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்க. ஏய், என்னடி இது? இட்ஸ் அவர் சிம்பிள் ஆஃப் அவர் பேபி. யோங்டன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு யோங்டனை தூக்கிட்டு யோங்டனோட லெக் எடுத்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி அந்த கேன்வாஸில் வைக்கிறீங்க. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் பேபி. என் புள்ள கை இருக்க வேணாமா? நீ தான் எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேபி. எப்படி தயா? ஏ ஓட்கா, 6 லெவல் போ. வெயிட் பண்ணு இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலர்ஸ் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து உங்கள் ஃபிங்கர்ஸில் ஃபுல்லாக இது பண்ணி உங்கள் பெல்லி மேலே உங்கள் கையும் தேங்க் கையும் வைக்கிறீங்க. ஏய், ஆண்டி ஒயிட் ட்ரெஸ்ஸில் இதை பண்ணிகிட்ருக்க? தேங், இட்ஸ் அவர் மெமரிஸ். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் நம்ம பேபி பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் பாரு உனக்காக நிறைய மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னு காமிக்கலாம்ல, அதுக்காக. இதெல்லாம் அந்தந்த மூமெண்ட்ஸை நம்மளுக்கு ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடம் நிறையா நாவல்ஸ் படிப்பீங்களோ? ஏன்? அதான் எப்படி இருக்க? ரொம்ப தான் தேங்க, எனக்கு பசிக்குது. எனக்கு தான் பசிக்குது. எனக்கு ஃபுட் வேணும். அதோ இரு வரேன். அப்போ தேங்க ஃபுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். எனக்கு போதும். ஏய், நீ தானே கேட்ட என்ன போதுன்ற? 4 வாய் கூட சாப்பிடல. எனக்கு போதும். எனக்கு தெரியல, கொஞ்சமாக தான் சாப்பிட்றேன். இப்போ வர நைட்டு பசிக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு பசிக்குமா?
ஆமாம்ல அந்த டாக்டர் வர சொல்லிட்டு போனால் மிட் நைட் கிரேவிங்ஸ் இருக்கும் அது இதுன்னு. சரிம்மா சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடு, ஊட்டுறேன் சரியா? போதும் தயங்கா. சாப்பிட்றி 4 வாய் தாண்டி வச்சிருக்க. இது எப்படி என் பிள்ளைக்கே பத்தாதேடி? உனக்கு எப்படி? ஒன்றை விடு, என் பிள்ளைக்கு அது பத்தாது. பாத்தியா இப்பயே நீ பிரிக்கிறல்ல? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி தங்கமே. சரி போதுமா? சரி நைட்டு பசிச்சா எழுப்பணும் புரியுதா? சும்மா யோசிச்சுட்டே இருக்காத. நைட்டு பசிச்சா எழுப்பு புரியுதா? நீயும் சாப்பிடு. அந்த அப்படியே சாப்பிட்டேனே. ஓகே. ஹே தயாங், அங்கே பாரு ஃபுல் மூன் இன்னைக்கு. வா அங்கே உட்காரலாம். உங்கள் விண்டோஸ்க்கு கீழே ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், அங்கே போய் நீங்கள் உட்காடுறீங்க. ஏய் பார்த்துடி, மெதுவாக ஏறி. என்னடி? சரி சரி தயாங் நீ வா. அப்போது தயாங் வந்து அதில் சாஞ்சிக்கிறான், நீங்கள் தயாங் மேலே சாஞ்சிக்கிறீங்க. அப்போ தயாங்கும் பேக் ஹக் பண்ணிக்கிறான். தயாங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு ஃபுல் மூன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஒரு மூணை பிடிக்குமே. ஃப்ளாட் பண்ணாத, நான் சொல்கிறத கேளு. ஏறிடி நீ சொல்லு, நீ பேசுடி, நீ பேசு, நான் வேணா பேசு. அப்போ நீங்கள் தயங்கிட்ட நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க, தயங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏதாச்சும் பேசு. நான் பேசலாம். சரி நான் உனக்கு கேட்கவா? உன்னை எனக்கு பிடிக்கும். என்ன உனக்கு பிடிக்குமா? என்ன கேள்வி இது? பிடிக்குமாண்ணா? பிடிக்காம இவ்வளோ நடந்திருக்கு. அதை கேட்கலடி. லைக் என்ன இந்த விஷயத்தில் ஏதாச்சும் பிடிக்குமா? உன்னை எனக்கு நிறையா விஷயத்தில் பிடிக்கும். எனக்குன்னு ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், லைக் எனி காம்ப்ளிமெண்ட்ஸ்? ஓ சாருக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வேணுமா? ஏறு. நீங்கள் டேர்ன் பண்ணி தேங்கோட ஃபேஸை கப் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இந்த கண்ணில் இருக்க மச்சம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் உன் கண்ணை நான் அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். நோ வேர்ட்ஸ் டு டெல் எனிதிங். அப்பா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் உன் மூக்கும் பிடிக்கும். அண்ட் மெயினாக உன்னோட ப்ரீஷியஸ் அந்த பாக்ஸி ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு நீ சிரிக்க சிரிக்க இன்னும் சிரிச்சுட்டே இரு அப்படின்ற அளவுக்கு தோணும். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சிரிக்கும்போது ஒரு கர்வ் வரும். அண்ட் உன் மூக்கு எல்லாமே சேர்ந்து ஸ்மைல் பண்ணும். உன் கண்ணுக்கீழே அந்த சின்ன பஃபினஸ். யூஆர் லிட்ரலி ஏஞ்சல். நீ எப்படிடா கேங்ஸ்டர் ஆன? நீ மூவிஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எல்லாரும் ஃபேன் கேர்ள்ஸாக மாறியிருப்பாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, உன் பிக்கை ஜஸ்ட் இன்ஸ்டாவில் போட்டால் போதும், உனக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ வருவாங்க. நீ அந்தளவுக்கு அழகு. ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப லக்கின்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமான புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்தளவுக்கு அழகு. நீ ரொம்ப ரொம்ப அழகு. இந்த உலகத்தில் என் புருஷன் தான் ரொம்ப அழகான பர்சன். அண்ட் உன்னோட கேரக்டர், நீ கொஞ்சம் மரட்டு பையன்தான், ஸ்டில் அ கைண்ட் ஹார்ட், ஒரு குட் பாய்னு வச்சுக்கோயேன். ஆனால் அது உனக்கு எப்படி வெளிக்காட்டணுன்றது தெரியாது. உலகத்துக்கு வேணா என் புருஷன் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லவன். அண்ட் எனக்கு உன் மோல்ஸை பார்த்து நான் எவ்வளோ டைம் பொறாமப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஐம் ஜெலஸி ஆஃப் யுவர் மோல்ஸ். லைக் உன் கண்ணில் அது இருக்கனால நான் ஏன் அதாக இருக்கக்கூடாதான்லாம் நினச்சிருக்கேன். லைக் அந்தளவுக்கு அழகு. நீயே ஒரு அழகு, சொல்லிகிட்டே போகலாம். உனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் என்ன? காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றதே உனக்காக படைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோயேன். நீ அந்தளவுக்கு ஒரு ப்ரீஷியஸான ஹேண்ட்ஸம் மேன். அப்போ தேங்க இருந்துட்டு உங்களுக்கு க்ளோஸாக இழுக்கிறான். என்டி கல்லி இவ்வளோ ரசிச்சிருக்க, ஒரு டைம் சொல்லிருக்கியாடி? நீ ஐட்டோவை வைக்கும்போதெல்லாம் சரி ஓகே சும்மா பார்க்குறான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்தளவுக்கு நோட் பண்ணி பார்த்துருக்க, ஏன்டி சொல்லலை? ஏன்டி சொல்லலை? சொன்னால் இப்படி க்ளோஸாக இழுப்பையே, அதனால தான் சொல்லலை.
அப்போ தேங்க இருந்துட்டு பேஷனேட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். என்ன நீ பேசுன்னு தானே சொன்ன, பேசும்போது இதெல்லாம் பண்ணலாமா என்ன? பண்ணலாண்டி, தப்பே இல்லை. என்ன அட்மையர் பண்ண இந்த லிப்ஸுக்கு நான் ஏதாச்சும் பண்ணோம்ல. அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு பேஷனேட் கிஸ் கொடுக்குறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த பாட்டை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஃபைனல் பார்ட் நெக்ஸ்ட் இயரில் வந்துடும். ஓகே, ஆக்சுவலாக நான் விஸ்டம் டீத் எடுத்த ஒரு 1 வீக் அப்புறம் எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. ஆக்சுவலாக ஐ வாஸ் பிளானிங் டு குவிட் மை சேனல் ஃபார் அ வைல். பிகாஸ் ஏன் அப்படின்னா எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்குடா. ஸோ அதனால் வந்து ரெகுலராக போட முடியுமான்னு தெரியலை. 2026 ஐ ஹோப், ஐ வில் ப்ரே 2026 ஷுட் பி பெட்டர் டு மீ. பிகாஸ் என்னை வந்து 2025 வச்சு செஞ்சிருச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கேங்ஸ்டர் இன் லவ் முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 FF போட்டுட்டு லைக் 1 ஷாட் மாதிரி போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். ஐ ட்ரை மை பெஸ்ட் டு 2026 வந்து என்னால் ரெகுலராக போட முடியுமான்னு கேட்டால் நான் எதுவுமே ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பலை. ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா, தயவு செஞ்சு உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைக்கா ஒரு 1 வீக் விட்டு ஒரு 10 days கூட விட்டு நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஆஃப்டர் மந்த்ஸ் அப்புறம் கூட நீங்கள் போடுங்கன்னு சொன்னாலும் ஓகே. த சாய்ஸ் இஸ் yours. I try my best to give FFs in 2026. I hope I should. Thank you so much for making me so worthy. Like you deserve more. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு நிறைய பேர் ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. லைக் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன். எனக்கு எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ உங்கள் கமெண்ட்ஸ் தான் என்னை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். Those who comments me, those who likes my video, those who support me, those who give love without any expectations. ஸோ நிறையா பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் யூ டிட் ஃபார் மீ. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு குட் பாத்தை வந்து கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஸ்டே ஹாப்பி ஃபார் எவர். ஓகே மை ஹனீஸ், ஃபைனல் பார்ட்டில் 2026 நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, until this is bye from Fairy. See you soon in next year. I love you my honeys. Take care of yourself and I purple you a lots. Sarange.